பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாப்பது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களினதும் பொறுப்பு என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஹொரணையில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஹொரணை ராயல் கல்லூரியின் புதிய கேட்போர் கூடம் இன்று முற்பகல் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளித்தார். இன்று மனித பண்பு தொடர்பில் பேசுகின்ற போது நேற்று பாராளுமன்றத்தில் நிகழ்ந்த விடயத்தை நோக்கும் போது அது பிரச்சனையாக மாறியுள்ளது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று சொல்வார்கள். 1989ஆம் ஆண்டு இதுபோன்ற சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்றன. நான் எவரையும் தாக்கியதில்லை. எனினும் பாராளுமன்றத்தில் என் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். வாசுதேவ நாணயக்காரவை இழுத்து சென்ற காமினி லோகுகே சபாநாயகரின் கதிரைக்கு அருகில் விட்ட சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒருமுறை நான் அமர்ந்திருக்கும் போது திடீரென வந்த ஆளுங்கட்சி உறுப்பினர் ஒருவர் எனக்கு தாக்குதல் மேற்கொண்டார். 6 வருடங்களின் பின்னர் நான் அமைச்சராக இருக்கும் போது அவர் ஒரு தேவைக்காக எனது அமைச்சுக்கு வந்தார். நான் அவரின் தேவை குறித்து அதிக கவனம் செலுத்தி அதனை செய்து கொடுத்தேன். அவ்வாறு என் மீது தாக்குதல் மேற்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது என்னை ஜனாதிபதியாக்குவதற்கு அயராது செயற்பட்டு எனக்கு வாக்களித்தார். பாராளுமன்றத்தின் கௌரவம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களுக்கும் பொறுப்புள்ளது. அவர்கள் பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும்.